சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த அவசர உலகத்துல நம்ம மனசு எப்பவுமே பல சிந்தனைகள்ல சிதறி கிடக்குத. ஆமா, அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு இப்போ. கரெக்ட். அப்படிப்பட்ட அந்த சிதறிய மனச நம்மளோட மிக நெருக்கமான அந்தரங்கமான தருணங்களுக்குள்ள கொண்டு போகும்போது என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய கேள்விதான். ஆன்மீக பாதையில பயணிக்கிற உங்களுக்கு, தியானம் பண்ற உங்களுக்கு, நிகழ்காலத்துல முழுமையா இருக்கிறது, அதாவது அந்த பீயிங் பிரசன்ட் நிலை எவ்ளோ முக்கியம்னு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு சின்ன முரண்பாடு என்னன்னா, சொல்லுங்க. நம்ம தியான குஷன் மேல உட்கார்ந்திருக்கும் போது காட்டுற அந்த விழிப்புணர்வ நம்மளோட வாழ்க்கை துணையோட இருக்கும்போது காட்ட தவறிரும் இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த ஆழ்ந்த அலசல்ல இத பத்தி தான் விரிவா பேசப் போறோம். கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு முரண்பாடு. நம்ம உடலால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா இருப்போம். ஆனா மனசால எங்கேயோ பல மைல் தொலைவுல இருப்போம். ஆமா, அது நெறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். அதனால தான் டாக்டர் லோரி புரோட்டோ எழுதின பெட்டர் செக்ஸ் த்ரூ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகள், ஆய்வுகள் இதையெல்லாம் அடிப்படையா வச்சு இன்னைக்கு நம்ம பேச போறோம். சூப்பர். புத்த மதத்தோட பழமையான அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தியானமும் மனிதர்களோட அந்தரங்க வாழ்க்கையும் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புடையதுன்னு பார்க்க போறோம். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இத சாதாரணமா பார்த்தா தியானம் வேற, அந்தரங்கம் வேறன்னு தான் தோணும். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ரெண்டும் சந்திக்கிற அந்த புள்ளி எங்க இருக்கு? நவீன வாழ்க்கை முறை, அப்புறம் இந்த மல்டி டாஸ்கிங் கலாச்சாரம், தொடர்ந்து இருக்கிற மன அழுத்தம், இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம சொந்த உடம்புல இருந்தே நம்ம எவ்வளவு தூரம் துண்டிக்கப்பட்டிருக்கோம்னு நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நிஜமாவே பயமாதான் இருக்கு. இதுக்கு என்னதான் காரணம்? அந்த பயம் நியாயமானது தான். ஏன்னா நம்ம கவனம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆற்றல் கொண்டது. மூளை நிபுணர்கள் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம் அது? இப்போ வண்டி ஓட்டும்போது மெசேஜ் டைப் பண்றது, அதாவது அந்த டெக்ஸ்டிங் அண்ட் டிரைவிங் எவ்வளோ ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அது ரொம்பவே ஆபத்து. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் ரோட்டையும் பார்க்கறேன், போனையும் பார்க்கறேன், ரெண்டையும் என்னால பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஆனா மூளை அப்படி வேலை செய்யறதில்ல. அப்போ மூளை எப்படிதான் வேலை செய்யுது? ஒவ்வொரு முறையும் நம்ம கவனத்தை ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாத்தும்போது மூளையோட ஆற்றல் கடுமையா உறிஞ்சப்படுது. இது ஒருத்தரோட ஐக்யூல 10 புள்ளிகள் குறையறதுக்கு சமம்னு ஆய்வுகள் சொல்லுது. அட, 10 புள்ளிகள் குறையுமா? ஆமா, அது ஒரு பெரிய பாதிப்பு தான். ஓ, எனக்கு இப்ப புரியுது. அதாவது ஏன் லேப்டாப்ல ஒரு 50 விண்டோஸ ஓபன் பண்ணி வச்சுட்டு அது ஏன் இவ்ளோ ஸ்லோவா வேலை செய்யுதுன்னு நான் கோபப்படுற மாதிரி தான் எதுவும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த லேப்டாப் ஒப்பீடு ரொம்ப சரியானது. பேக்ரவுண்ட்ல இவ்ளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தா சிஸ்டம் கிராஷ் ஆகுற மாதிரி தான் நம்ம மனசும் முடங்கி போயிடுது. இத நினைச்சாலே கொஞ்சம் கவலையா இருக்கு. இது எப்படி நம்ம நெருக்கத்தை பாதிக்குது? இத புரிஞ்சுக்க நம்ம சிந்தியா அப்படிங்கிற ஒரு மனநல செவிலியினோட கதையை கொஞ்சம் விரிவா பார்க்கணும். சிந்தியா பல வருஷமா தற்கொலை எண்ணம் கொண்ட 11 வயது குழந்தைகளுக்கு உதவுற ஒரு கடுமையான வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. ஓ, அது ரொம்பவே உணர்வுபூர்வமான கஷ்டமான வேலையாச்சே. ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் அவங்க வேலைக்கு போகும்போது எந்த குழந்தை உயிரோட இருக்குமோ, எந்த குழந்தை என்ன விபரீத முடிவு எடுக்குமோங்கிற ஒரு பதப்பதப்பிலே இருப்பாங்க. அடப்பாவுமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு உயிரை காப்பாத்துற போராட்டம் போல. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தொடர்ந்து வேலை செய்யறது ஒரு மனுஷனை மனதளவுல முற்றிலுமா பிழிஞ்செடுத்துடும். கண்டிப்பா. இப்படி தொடர்ந்து மன அழுத்தத்துல இருந்தா என்ன ஆகும்? அதனாலதான் ஒரு கட்டத்துல அந்த வேலையோட அழுத்தம் தாங்க முடியாம அவங்க வேற ஒரு பள்ளியில சாதாரண ஆலோசகலா சேர்ந்தாங்க. அங்க பெரிய ஆபத்துகள் எதுவும் இல்ல, அவசர நெருக்கடிகளும் இல்ல. சரி, அப்போ எல்லாம் சரியாகி இருக்கணுமே. அங்குதான் பிரச்சனையா ஆரம்பிச்சது. தான் அந்த பழைய குழந்தைங்களை கைவிட்டுட்டோன்னு ஒரு ஆழமான குற்ற உணர்வு அவங்கள சூழ்ந்துக்குச்சு. புதிய இடத்துல யாருக்கும் தன் உதவி பெருசா தேவைப்படலையேங்கிற விரக்தி வேற. இந்த மனநிலை அவங்கள எப்படி பாதிச்சது? இந்த மன உளைச்சல் காரணமா அவங்களோட பாலியல் ஆசை முற்றிலுமா சுவடே இல்லாம அழிஞ்சு போச்சு. வேலை மாறினதுனால ஏற்பட்ட மன உளைச்சல் எப்படி ஒருத்தரோட அந்தரங்க வாழ்க்கைய மொத்தமா முடக்கும்? இதுக்கு ஏதாவது உடலியல் காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இன்னடா நம்ப உடம்போட வேதியியல் வேலை செய்யுது. நாள்பட்ட மன அழுத்தம் இருக்கும்போது நம்ம உடம்பு கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை தொடர்ந்து அதிக அளவுல சுரக்குது. கார்டிசோல் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தானே? ஆமா, இது ஒரு அலாரம் மாதிரி. இப்போ காட்டுல ஒரு சிங்கத்தை பார்த்தா தப்பிச்சு ஓடணும் இல்லையா? அந்த போராடு அல்லது தப்பிச்சு ஓடு, அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் நிலைக்காக சுரக்கிற ஹார்மோன் இது. சரி சரி. சிந்தியாவோட மூளை எப்பவுமே ஒரு ஆபத்து இருக்கிறதாவே நம்பிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து கார்டிசோல் உச்சத்திலேயே இருந்ததால அவங்களோட உடம்பு தன்னைத்தானே பாதுகாத்துக்க ஒரு வலுவான சுவரை கட்டிக்குச்சு. அட,
அப்போ சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது யாரும் ஒரு ரோஜா பூவை ரசிக்க மாட்டாங்க இல்லையா? அது போலதான் நெருக்கமான தருணத்தையும் உடம்பு விரும்பல. உடம்பு தன்னோட முழு ஆற்றலையும் தற்காப்புக்காக திருப்பிடுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ரத்த ஓட்டம் இனப்பெருக்க உறுப்புகளுக்கோ ஜீரண உறுப்புகளுக்கோ போகாம ஓடுறதுக்கு வசதியா கை கால்கள்ல இருக்கிற தசைகளுக்கு போகுது. அப்போ அந்த நிலையில ரிலாக்ஸ் பண்றது கஷ்டம்தான். கஷ்டம் இல்ல, உயிரியல் ரீதியாவே அது சாத்தியமில்ல. மூல ஆபத்தை உணரும் போது மத்த மென்மையான உணர்வுகளை செயலிழக்க செஞ்சிருது. மன அழுத்தம் எப்படி ஒரு மிகப்பெரிய தடையா இருக்குன்னு பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதை விட பெரிய தடையா எனக்கு ஒன்னு தோணுது. என்னது அது? பாலியல் ஆசை குறித்து நம்ம சமூகத்துல ஆழமா வேரூன்றி இருக்கிற சில தவறான புரிதல்கள் இருக்குல்ல. இப்போ திரைப்படங்கள்லயும் நாவல்கள்லயும் காட்டுற மாதிரி ஒருத்தர் பார்த்த உடனே மூளையில அப்படியே கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி ஆசை பறக்கணும்னு பலரும் நம்புறாங்க. அந்த மின்னல் போன்ற ஆசை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாயை. அதனாலதான் பலரும் ஏன் எனக்கு முன்னாடி மாதிரி ஆர்வம் இல்லைன்னு தங்களை தாங்களே குறை சொல்லிக்கிறாங்க. அப்போ உண்மை என்ன? ஆசை எப்படிதான் உருவாகுது? இங்கதான் டாக்டர் ரோஸ்மெரி பாசின் உருவாக்குன வட்ட வடிவ பாலியல் துலங்கல் சுழற்சி, அதாவது சர்க்குலர் செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மை நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தருது. அந்த சுழற்சி என்ன சொல்லுது? டாக்டர் பாசின் என்ன சொல்றாங்கன்னா, நீண்ட கால உறவுல இருக்கிற பலருக்கும் ஆசை அப்படிங்கிறது முதல்ல வர்றதில்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஆசை முதல்ல வராதுன்னா வேற எது முதல்ல வரும்? முதல்ல ஒரு தூண்டல், அதாவது ஒரு அரோசல் ஏற்படுது. ஒரு சூழ்நிலை, ஒரு மென்மையான தொடுதல் அல்லது ஒரு இனிமையான உரையாடல், இப்படி ஏதாவது ஒண்ணு. சரி. அந்த தூண்டலை நம்ம கவனிச்சு அதை ரசிக்கும் போதுதான் அதுக்கப்புறம் ஆசை உருவாகுது. இத பதிலளிக்கும் ஆசை, அதாவது ரெஸ்பான்சிவ் டிசைர்னு சொல்றாங்க. ஆசை தானா வானத்திலிருந்து குதிக்கிறது இல்ல, அது தூண்டருக்கு பிறகு உருவாகிற ஒரு பதில் வினை. ஓ, இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ பசி இல்லாட்டி கூட ஒரு நல்ல உணவோட வாசனைய நுகரும்போது திடீர்னு சாப்பிடணும்னு தோணுதே, அது போலவா? ஏறக்குறைய அது குழப்பம். இதையே எமிலி நாகோஸ்கி அப்படிங்கிற ஆய்வாளர் காரோட ஆக்சிலரேட்டர் மற்றும் பிரேக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான உதாரணத்தின் மூலமா விளக்குறாங்க. ஆக்சிலரேட்டர், பிரேக்கா? அது எப்படி பொருந்துது? இப்போ ஒரு காரை நகர்த்தணும்னா நம்ம ஆக்சிலரேட்டரை மிதிக்கணும். இதுதான் தூண்டல்களை உருவாக்குறது. ஆனா கார் நகரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் வேகமா ஆக்சிலரேட்டரை மிதிப்போம். ஆமா. ஆனா பிரேக் அழுத்தப்பட்ட நிலையிலேயே இருந்தா நீங்க எவ்வளவுதான் ஆக்சிலரேட்டரை மிதிச்சாலும் கார் நகராது, இல்லையா? கார் நகரவே நகராது, என்ஜின் தான் வீணாகும். அப்படியானால் நம்ம மனதோட அந்த பிரேக்குகள் எவை? எதெல்லாம் நம்மள தடுக்குது? அந்த பிரேக்குகள் தான் கவலை, வேலைப்பழு, உடம்பு மேல இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, கவனச்சிதறல், அப்புறம் நான் சரியாதான் இருக்கேனான்னு நினைக்கிற அந்த சுய சந்தேகம், இதெல்லாம் தான். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எல்லாரும் அனுபவிக்கிற விஷயங்கள் தானே? ஆமா. ஆசையை தூண்டுறதுக்கு பல விஷயங்களை நம்ம தேடுறோம். ஆனா உண்மையில நம்ம செய்ய வேண்டியது அந்த பிரேக்குகளை தளர்த்துறது தான். பிரேக்கை விடுவிச்சா கார் இயல்பாவே நகரத் தொடங்கும். இத கேக்கும்போது நம்மள பலரும் தங்களுக்குள்ள ஏதோ பெரிய மருத்துவ பிரச்சனை இருக்குன்னு பயந்து போயிருக்கிற நிலையில இது ஒரு மிகப்பெரிய விடுதலையா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா அது ஒரு பெரிய ரிலீஃப் தான். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இது முற்றிலுமா நம்ம ஆன்மீக தேடலோட ஒத்து போகுதே. எதிர்பார்ப்புகளையும் இப்படிதான் நடக்கணும்னு இருக்கிற இலக்குகளையும் விட்டுட்டு நிகழ்காலத்துல இருந்தா உண்மையான அமைதி கிடைக்கும்னு தியானத்துல படிக்கிறோம். அதே தத்துவம் தான் இங்கேயும் வேலை செய்யுதா? ஆமா, அது ஒரு மிக ஆழமான இணைப்பு. இலக்குகளை நோக்கிய ஓட்டம் தான் பல நேரங்கள்ல மகிழ்ச்சியை கொன்னுடுது. உண்மைதான். சரி, முந்தைய பகுதிகளில் நம்ம பார்த்த இந்த கவனச்சிதறல், மன அழுத்தம், பிரேக்குகள் மாதிரி தடைகளை எப்படி தாண்டறது? அதுக்கு பயிற்சி தேவை. என்ன மாதிரி பயிற்சி? தீர்ப்பு கூறாத விழிப்புணர்வோட, அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸோட நம்ம உடல் உணர்வுகளை கவனிக்க பழகிறது தான் அதுக்கான தீர்வு. ஒரு நிமிஷம். தீர்ப்பு கூறாத விழிப்புணர்வு, மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாம் பேசுறோம். இந்த புத்தகத்துல இதுக்காக ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறத படிச்சேன். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பயிற்சி. திக் நாட் ஹான் மற்றும் ஜான் கபாட்சின் இவங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள்ல மிக முக்கியமான ஒன்னான உலர் திராட்சை பயிற்சி, த ரெய்சின் எக்ஸசைஸ். நீங்க சொல்றத பார்த்தா நெருக்கத்தை மேம்படுத்த உலர் திராட்சையை சாப்பிட சொல்றீங்களா? இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. வெளியில இருந்து பார்க்க விசித்திரமா தான் தெரியும். ஆனா தியான வகுப்புகள்ல முதல் நாளே இந்த பயிற்சி தான் கொடுப்பாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த பயிற்சியில? ஒரு சின்ன உலர் திராட்சையை கையில வச்சுக்கணும். அதை ஏதோ அவசரமா வாயில போட்டு முழுங்கறதுக்கு பதிலா அதோட சுருக்கங்களை கண்களால கவனிக்கணும். நல்ல உற்று பார்க்கணும். ஆமா, அதோட மேட மெலிச்சோ எப்படி போயிடுதுன்னு பார்க்கணும்.
அதோட வாசனையை ஆழமா உணரணும். அதை வாயில வச்ச உடனே பல் படுறதுக்கு முன்னாடி நாக்குல ஏற்படுற அந்த சுவைய எப்போ அது உமிழ்நீரோட கலக்குதுன்னு எந்த ஒரு முன்முடிவும் தீர்ப்பும் இல்லாம முழு கவனத்தோட உண்ற ஒரு பயிற்சி அது. ஓ, இது நம்ம ஏன் செய்யறோம்னா, நம்ம அந்த உலர் திராட்சைய எந்திரத்தனமா சாப்பிடுற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையோட பல அரிய தருணங்களையும் எந்த உணர்வும் இல்லாம கடந்து செல்றோம்னு காட்டுறதுக்காகவா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு உலர் திராட்சையை நீங்க எப்படி கவனிச்சு சுவைக்கிறீங்களோ அதே அளவு கவனத்தை தான் நீங்க உங்க சொந்த உடம்பின் மீதும் அந்தரங்க தருணங்களின் மீதும் செலுத்த போறீங்க. சூப்பர். இது நம்ம கவனத்துக்கான ஒரு ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி. ஜியானா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதையை பார்த்தா இது இன்னும் தெளிவா புரியும். ஜியானாவுக்கு என்ன ஆச்சு? ஜியானா தன் துணையோட மிக நெருக்கமான அந்தரங்க தருணத்துல இருக்கும்போது கூட அவங்க மூளைக்குள்ள நாளைக்கு என்ன சமைக்கலான்னு ஒரு மளிகை பட்டியல் ஓடிக்கிட்டு இருக்குமா. ஒரு அந்தரங்கமான தருணத்துல மளிகை பட்டியலா? இது எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான். ஏன்னா உடம்பு அங்க இருக்கு, ஆனா மனசு நாளைக்கு நடக்க போற விஷயங்கள உழன்றுகிட்டு இருக்கு. அவங்க குழந்தைங்களோட பிறந்தநாள் பாட்டுக்கு என்ன செய்யலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடப்பாவுமே, இந்த நிலைமை தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா, உடம்போட உணர்வுகளை கவனிக்காத இந்த நிலைதான் பலருக்கும் பிரச்சனையா இருக்கு. அவங்க அதை உணர்றதே இல்ல. இதுக்கு அறிவியல்ல இன்ட்ரோசெப்டிவ் அவேர்னஸ், அதாவது உள்ளுணர்வு விழிப்புணர்வுன்னு பேரு. உள்ளுணர்வு விழிப்புணர்வு, இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது உடம்புக்குள்ள நடக்கிற நுண்ணிய மாற்றங்களை உணர்ற திறன். உதாரணமா உங்க இதய துடிப்பையோ மூச்சையோ வயிற்றுக்குள்ள ஏற்படுற ஒரு சின்ன அதிர்வையோ எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம கவனிக்கிறது. ஓ, அப்போ ஜியானாவுக்கு இந்த திறன் குறைவா இருந்திருக்கு. ஆமா, ஜியானாவிற்கு இந்த விழிப்புணர்வு முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் மூலமா அவங்க மறுபடியும் தன்னோட உடம்போட பேசத் தொடங்கினாங்க. அங்கும் இங்கும் ஓடுற ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் நம்ம மனசுன்னு நூலாசிரியர் சொல்றாங்க. அந்த நாய்க்குட்டிய எப்படி அன்பா ட்ரெயின் பண்றது? அதை அடிச்சு துன்புறுத்தி அடக்கக்கூடாது இல்லையா? கண்டிப்பா கூடாது. அந்த நாய்க்குட்டியை திட்டுறதை விட்டுட்டு, ஓ நீ இவ்வளவு தூரம் ஓடிட்டியா, வா திரும்பவும் வருவோம்னு அன்போட அழைச்சிட்டு வர்றதுதான் தீர்ப்பு கூறாத விழிப்புணர்வு. ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இது. கவனத்தை குவிக்கும் இன்ன பயிற்சியால மனசு ஒருமுகப்படும் போது உடம்புக்கும் மனசுக்கும் இடையிலான முரண்பாடு நீங்கி அவையெல்லாம் எப்படி ஒத்தி செய்யுதுன்னு நம்ம அடுத்து பார்க்கணும். அதுக்கு பேரு கான்கார்டன்ஸ், அதாவது உடல் மன ஒத்திசைவு. கான்கார்டன்ஸ், அதாவது உடம்பும் மனசும் ஒரே நேர்கோட்ல பயணிக்கிறது. இது எப்போதெல்லாம் தவறுது? பல நேரங்கள்ல உடம்பு ஒரு தூண்டலுக்கு ரியாக்ட் பண்ணும், ஆனா மனசு அதை நிராகரிக்கும். அல்லது மனசு எதையாவது விரும்பும், ஆனா உடம்பு ஒத்துழைக்காது. இது ரொம்ப குழப்பமான ஒரு நிலைதான். ஆனா மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செய்யற பெண்கள் கிட்ட இந்த உடம்பும் மனசும் ஒன்றிணைகிற ஒத்திசைவு மிக அதிகமா காணப்படுதுன்னு ஆய்வுகள் ஆணித்தரமா நிரூபிச்சிருக்கு. மனசு அமைதியாகும் போது உடம்பு மலருது. இத படிக்கும்போது எனக்கு சியரா அப்படிங்கிறவங்களோட கதை தான் ஞாபகம் வருது. ஆமா, சியராவோட கதை ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு நாள்பட்ட பிறப்புறுப்பு வலி, அதாவது பிவிடிங்கிற ஒரு மருத்துவ பிரச்சனை இருந்துச்சு. எப்பவுமே ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்க நெருக்கத்தையே முற்றிலுமா தவிர்க்க தொடங்கிட்டாங்க. அவங்கள மாதிரி நாள்பட்ட வலியால அவதிப்படுறவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு தியானம் எப்படி உதவும்? சியராவோட நிலையே ரொம்ப வலியானது. ஒரு கட்டத்துல வலி வருங்கிற பயமே அவங்களுக்கு வலியை அதிகப்படுத்திச்சு. இத மருத்துவத்துல சென்ட்ரல் சென்சிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அதாவது மூளையோட அலாரம் சிஸ்டம் அதிவேகத்தன்மையோட இயங்குறது. ஒரு கார் மேல வெறும் ஒரு காய்ந்த இலை விழுந்தா கூட திருடம் வந்துட்டான்னு கார் அலாரம் அலற மாதிரி மூளை மிகச்சிறிய உணர்வுகளையும் பெரும் வலியா பதிவு செய்யும். அப்படியானால் மூளை தொடர்ந்து அந்த வலிய பத்தி பயந்து பயந்து வலிய பன்மடங்கு பெருசா உணர்ந்துட்டு இருந்திருக்கு. இத தியானம் எப்படி சரி செஞ்சது? அவங்களுக்கு வலிய வெறுக்காம அந்த வலி தர்ற உணர்வுகளை விழிப்புணர்வோட கவனிக்க சொல்ற தியான பயிற்சி தரப்பட்டுச்சு. வலிய கவனிக்கணுமா? அது இன்னும் கஷ்டமா இருக்காதா? ஆரம்பத்துல அப்படிதான் தோணும். ஆனா சரி, இங்க என்னதான் நடக்குது, என்ன மாதிரியான வலி இது, இதோட சூடு என்ன, இதோட அழுத்தம் என்னன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் போல எந்த தீர்ப்பும் இல்லாம கவனிக்க தொடங்கினதும் என்னாச்சு? மூளை அந்த பயத்தை விட்டுடுச்சு. மூளைக்கு தெரிஞ்சிடுச்சு இது வெறும் இலைதான், திருடன் இல்லன்னு. இது நம்பவே முடியாத ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்கே. நம்ம ஒரு விஷயத்த சரி செய்ய முயற்சிக்காம அத கவனிக்கும் போது அது தானாவே சரியாகுதா? தியானத்தோட மிகப்பெரிய முரண்பாடான உண்மையே இதுதான். நம்ம ஒரு விஷயத்த மாத்த முயற்சிக்காம அதை அப்படியே ஏத்துக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் நிகழுது. ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. வலியை எதிர்த்து போராடும்போது உடம்பு இன்னும் இறுக்கமாகுது, மூளை அதிக வலிய உணருது. ஆனா வலியை ஏத்துக்கிட்டு அதை வெறுமனே விழிப்புணர்வோட கவனிக்கும்போது அந்த இறுக்கம் தளருது, மூளையோட அலாரம் அமைதியாகுது. அதுக்கப்புறம் குணமடைதல் தானாவே நிகழுது.
சூப்பர். அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து பார்த்தா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு மருத்துவ சிகிச்சை இல்ல, அது ஒரு ஆழமான வாழ்க்கை முறை. கண்டிப்பா. ஜான் கபாட்சின்னோட அந்த அற்புதமான வரியை நான் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வாழ்வோடும் பிரபஞ்சத்தோடும் நம்ம சுயம் மற்றும் உடலோடும் நம்ம கொள்ற ஒரு ஆழமான காதல், ஒரு லவ் அஃபேர் வித் லைஃப்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. சிதறிய மனசுல இருந்து விடுபட்டு எதிர்காலத்தை பத்தின பயமும் கடந்த காலத்தை பத்தின கவலையும் இல்லாம எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு தூய விழிப்புணர்வு நிலைக்கு மாறுறது எவ்வளோ அற்புதமான விஷயம். இது ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக பயணம். உலர் திராட்சையோட சுவையை முழுமையா உணர்றதிலிருந்து உடம்போட ஒவ்வொரு அசைவையும் வலியையும் கூட தீர்ப்பின்றி கவனிக்கிறது வரைக்கும் எல்லாமே அந்த பயணத்தோட படிகள் தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. எதிர்பார்ப்புகள்ங்கிற சுமையை இறக்கி வைக்கும்போது நம்ம உண்மையான இயல்பு வெளிப்படுது. அந்த இயல்பு எப்பவுமே பேரானந்தம் நிறைஞ்சது. நிறைவா இந்த ஆழ்ந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்றோம். எந்த ஒரு தீர்ப்பும் எதிர்பார்ப்பும் இல்லாத நம்மளோட தூய்மையான கவனம், அந்த அட்டென்ஷன் அப்படிங்கறது தான் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுன்னு இன்னைக்கு பார்த்தோம். ஆமா, அது ரொம்ப பெரிய கிஃப்ட். இந்த ஆழ்ந்த தூய்மையான விழிப்புணர்வை எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம நம்ம சொந்த காயங்கள் மற்றும் உள்மனத் தடைகளின் மீது செலுத்தினா என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய திறவுகோல். நம்மளோட சொந்த இருட்டறைக்குள்ள நம்ம வெளிச்சத்தை கொண்டு செல்ற மாதிரி அது இருக்குமா? நம்ம கூட நம்ம முதல்ல எந்தவித நிபந்தனையும் அற்ற ஒரு ஆழமான இணக்கத்தை ஏற்படுத்திக்காம வேற ஒருத்தரோட உண்மையான முழுமையான நெருக்கத்தை அனுபவிக்கிறது சாத்தியமா? இது ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆரம்பத்துல நம்ம கேட்ட அதே கேள்விக்கு மீண்டும் வர்றோம். அந்த சிதறிய மனச நிகழ்காலத்துக்குள்ள கொண்டு வரும்போது நடக்கிற அற்புதம் இதுதான். அந்த உலர் திராட்சைய உணர்ற மாதிரி இந்த வினாடி, இந்த மூச்ச, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான உயிரோட்டத்தை எந்த தீர்ப்பும் இல்லாம ஒரு கணம் கவனிச்சு பாருங்க. இத நீங்களே உங்களுக்குள்ள சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா, இது ஒரு அருமையான சிந்தனை. மீண்டும் ஒரு ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம். நன்றி.